அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவுக்கு திரும்பி இருக்கிறார். அவரிடம் நாம் இப்போது பேசுவோம். இப்போ திரும்ப அதிமுகவுக்கு வந்திருக்கீங்க, இந்த நிலைப்பாடு எப்படி எடுத்தீங்க? நான் திரும்ப அதிமுகவுக்கு வரல, என்றுமே அதிமுக தான். அப்பையில இருந்து அதிமுக தான். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம், அந்த மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கேன். இல்லை, புரட்சி தலைவர் அம்மா ஆரம்பித்த கட்சி அதிமுகங்கிறது வேற, நீங்களா பேர் வச்சுக்கிறது வேற. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது திரும்பவும் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்கு, அதை பற்றி சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அவர்களுடைய துதிபாடி, அவர்களுடைய தொண்டன், அந்த வெளியில அந்த மாதிரி பெயர் கொண்ட இயக்கத்திற்கு நான் ஆதரவா என்றும் இருப்பேன் என்பது ஒரு தகவல். அடுத்தபடியாக நான் ஆரம்ப காலத்திலிருந்து 1972 முதல் இந்த கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த காலம் தொட்டு பயணித்து வருகின்றேன். இடையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியை பின்பற்றி தொடர்ந்து கழக பணி ஆற்றி வருகின்றேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது சாதாரண தொண்டனாக இருந்தேன். சாதாரண தொண்டனாக இருந்த என்னை கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் அமர வைத்து அழகு பார்த்தவர் அந்த மனித புனிதவதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வகையிலே சாதாரண தொண்டனாக இருந்த எனக்கு கிழக்கு சட்டமன்ற தொகுதி, திருச்சி மாநகர் மாவட்டம், அந்த தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர், அதன் பின் தொடர்ந்து மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் என்கின்ற பதவிகளை எனக்கு அளித்து என்னை அழகு பார்த்த தெய்வம் எனது அன்னை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க ஓபிஎஸோட சேர்ந்துக்கிட்டு ரெட்டையிலையை முடக்கணும், நாங்கள் கட்சியை கைப்பற்றணும், தலைமை கழகத்தை கைப்பற்றணும் அப்படின்னு இருந்து ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், தர்ம யுத்தம் எல்லாம் நடத்திட்டீங்க. இப்ப திரும்ப வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் தொண்டர்கள் மத்தியில? அதாவது நீங்க சொல்றது இயக்கம் தொண்டர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை எடுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எழுதி வைத்த உயில், அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டதுதான் அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணம். ஆனால் பல்வேறு நிலைகளில் நீதிமன்றங்களில் வழக்கினை தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் அது அடுத்து எங்களுக்கு வெற்றி கிட்டாமல் கீழமை நீதிமன்ற தீர்ப்பினை எதிர்நோக்கி இருக்கின்ற நிலை. இந்த நிலையில் நடைபெற்ற தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய பொதுச் செயலாளர்கள் தான் அவர் அருமைமிகு பாசமிகு சகோதரர் எடப்பாடியார் என்பதை முடிவு செய்து அந்த தேர்தல் படிவங்கள், அந்த படிவத்தில் கையெழுத்திடுகின்ற உரிமை வரை அவரே தொடர்ந்து செய்து வழக்காடு மன்றத்தில் அவர் தொடர்ந்து பணியாற்ற அனுமதியும் பெற்று இதுகாலம் வரை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடி, பெயர், அதனுடைய சின்னம், இவைகள் அனைத்தும் இன்றைய தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே தொடர்ந்து இந்த நிலையை பேசிக்கொண்டே இருக்கின்றோம். பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த இயக்கம் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்ததோ அது போக போக சற்று சற்றாக வலுவிழந்து கொண்டே போகின்றது. மேடையிலே உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், மேடையில் அமரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 10 பேர் அமர்ந்திருந்த மேடையை 8 பேர், 6 பேர், 4 பேர்
கடைசியாக 2 பேர். யாருன்னா அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் நான் மட்டும் பயணிக்க இருக்கின்ற ஒரு நிலை. ஆகவே யோசித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் திடீரென்று ஒரு அழைப்பு அவருக்கு தெரிந்தது, யாருக்கும் நான் உள்பட தெரியாது. 26ஆம் தேதி இரவு நான் என்னுடைய மனைவி 27ஆம் தேதி சென்ற ஆண்டு இயற்கை எய்தினார். அவர்களுடைய தினம், அந்த தினத்தை நினைவு தினத்தை முன்னிட்டு அனுஷ்டிப்பதற்காக நான் 27ஆம் தேதி திருச்சியிலே இருக்க வேண்டிய நிலை. ஆகவே 26ஆம் தேதி இரவு 9 மணிக்கு திருச்சிக்கு சென்றடைகின்றேன். இரவு தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அழைப்பாணை வருகிறது. நீங்க உடனே புறப்பட்டு காலையில 7:45 சென்னையில் இருக்கணும்னு தலைமையில இருந்து சகோதரர் ஓபிஎஸ் அவர் சார்பாக எனக்கு தகவல் வருகிறது. நான் உடனே செய்வதறியாது, இப்பதான் வந்து இறங்குறோம், கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போயிருக்கிறப்ப படுக்கலாம், கொஞ்சம் அசந்து வருதுன்னு படுத்தா இந்த மாதிரி அழைப்பு வருது, என்னன்னு தெரியல. தலைமைக்கு கட்டுப்பட்டு சென்றேன். சென்றோடனே காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் சென்னையை நெருங்கிறப்ப 6 மணிக்கு நான் விசாரிக்கிறேன் நண்பர்கள்ட்ட, எந்த நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் என்று. அப்ப உற்ற நண்பர்கள்லாம் எனக்கு தகவல் சொல்றாங்க, அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைவதற்காக ஒரு காரியமாகவும் இருக்கலாம், அல்லது கூட்டணி பற்றி பேசுவதற்காகவும் ஒரு காரணம் இருக்கலாம். ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்பது, ஆகவே இதன் அடிப்படையில் தான் நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன என்கின்ற தகவல் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. என்னுடைய நண்பர்கள் அதுவும் சொன்னார்கள். உடனே நான் புரிந்து கொண்டு அங்கே செல்வதை தவிர்த்து விட்டு வேறு இடத்தில் தங்கி நான் அங்கே என்ன நடக்கின்றது என்பதை கண்காணித்தேன். ஒரு 8 மணிக்கு அவர் தலைமையிலிருந்து அங்கே அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். புறப்பட்டு உடனே அவர் அறிவாலயம் செல்கிறார். அறிவாலயம் செல்லும் பொழுது அங்கே நுழைகின்ற பொழுது கூட்டணி பற்றி பேசுவதற்கா அல்லது இயக்கத்தில் சேருவதற்கா என்கின்ற ஐயப்பாடு எனக்கு இருந்தது. ஆனால் அவர் அங்கே சென்று மரியாதை நிமித்தம் சால்வைகள் அணிவித்த பிறகு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடையாளம் காட்டுகின்ற வகையில் அவருக்கு துண்டுகள் போற்றப்பட்டன. அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்வதற்குரிய விண்ணப்ப படிவத்திலே அவர் கையெழுத்து போடும் பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன். அதுவும் தொலைக்காட்சி மூலம்தான் தெரிந்து கொண்டேன், எந்தவித தகவலும் இல்லை. அந்த தொலைக்காட்சி மூலமாக நான் தெரிந்து கொண்டவுடன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார் என்கின்ற நிலை வந்த பொழுது நான் யோசித்து நான் உடனடியாகவே அவருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்னால் வர இயலாது, நான் உங்களிடம் இனி தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது, உங்கள் பாதை நீங்கள் பயணிக்கலாம் என்று தெளிவாக கூறிவிட்டு, நீங்கள் வயது மூத்தவராக இருந்தாலும் சரி, என்னை விட இளையவராக இருந்தாலும் சரி, இது நாள் வரை உங்களிடம் பயணித்ததற்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள் என்று தெரிவித்துவிட்டு அவரை விட்டு அவரிடம் பேசிய அலைபேசியில் அவரும் என்னிடம் அலைபேசியிலே உங்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள் என்று தெரிவித்துவிட்டு அலைபேசியை துண்டித்து விட்டார். இந்த நிலைதான் நடைபெற்றது. நான் உடனே அடுத்தபடியாக நான் தங்கியிருந்த இடத்திலிருந்து தொடர்பு கொண்டு, இனி எதிர்வரும் காலங்களில் இந்த தலைமையின் கீழ் இருக்கின்ற தொண்டர்கள் அவர்களை காப்பது யார்? கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், கழகத்தினுடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள், இவர்களை எல்லாம் காக்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். இந்த நிலையில்தான் நமக்கு தாய் கழகத்தில் சேர்ந்து கொள்வதுதான் சால சிறந்தது என்கின்ற நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டேன். உடனடியாக புறப்பட்டு வர சொல்லி தாயுள்ளத்தோடு சொன்னார்கள். உடனடியாக சென்றேன், பேசினேன், கௌரவப்படுத்தினார். அவருக்கும் நான் சால்வை அணித்து மரியாதை நிமித்தம் கௌரவப்படுத்தினேன், வாழ்த்துக்கள் தெரிவித்தார், வந்துவிட்டேன். இதுதான். என்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்கு பதவிகள் எதுவும் அறிவிக்கப்படுமா? தொண்டர்கள் மத்தியில திருச்சியில உங்களுக்கு வரவேற்பு இருக்குமா? அது எனக்கு நான் நினைக்கிறேன், அவரிடம் நான் வந்து கழகத்தில் இணைந்து விட்டேன் என்ற செய்தி அடுத்த சில நொடிகளில் தமிழகம் முழுவதும் பரவிவிட்டது. அப்பொழுது திருச்சி மாவட்டத்திலிருந்து எனக்கு அலைபேசியின்
வாயிலாக அழைப்புகள் வர துவங்கிவிட்டன. என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அழைப்புகள் வந்தன. அந்த அளவிற்கு பேசிக்கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது கூட கையில் அலைபேசி இல்லை. ஆகவேதான் தொடர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேச முடியாத நிலையில் அன்பு அழைப்புகள், அன்பு வாழ்த்துக்கள் அனைவரும் சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறார்கள் என்பதை தெரிவித்து வரவேற்புகள். சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுறதுக்கு அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா எடப்பாடியார்ட்ட? அதாவது இந்த இயக்கத்தில் 2 கோடி கழக தொண்டர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நான் இப்பொழுது இணைந்திருக்கின்றேன். இந்த இயக்கத்தில் திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தை பொறுத்தமட்டில் கழக நிர்வாகிகள் சற்றேற குறைய 700 பேரில் இருந்து 800 பேர் 900 பேர் இருப்பார்கள். இப்பொழுது நான் இணைந்திருப்பதால் என் மீது பற்றும் பாசமும் நிறைய இருக்கின்றது என்பதை நான் மனதார நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அளவிற்கு என் மீது பற்று வைத்திருக்கின்ற கழக தோழர்கள் நான் இங்கே வருகை தந்திருப்பதை மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். நான் களத்திலே பயணிப்பேன். நான் எனக்கு வழங்கக்கூடிய இயக்கத்தில் பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகளின்படி நடப்பேன். பொதுச் செயலாளர் என்ன ஆணையிடுகின்றாரோ கட்டுப்பட்டு நடப்பேன். பொதுச் செயலாளர் யாரை வேட்பாளராக தன்னுடைய சுட்டு விரல் காட்டி அழைக்கின்றாரோ அறிவிக்கின்றாரோ அதை தலைமைக்கு கட்டுப்பட்டு தேர்தலில் களப்பணியாற்றி அத்துணை கழக தோழர்களையும் ஒன்றிணைத்து கழகம் வெற்றி பெற அயராது பாடுபடுவேன். கழகம் என்னுடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 2 தொகுதிகள். 2 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு அயராது பாடுபட்டு வெற்றி கனியை பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடங்களில் சமர்ப்பித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த வெற்றி கனியை சமர்ப்பிப்பேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர். தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் இருந்தாலும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அதிக முக்கியத்துவத்தை இவர் கொடுத்ததை நாம் கண்ணார கண்டிருக்கிறோம். மீண்டும் இவர் தாய் கழகத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய பணிகள் தொடர வாழ்த்துக்கள்.